பாரதத்தாயின் புகழ், பாரதத்தாயின் புகழ், பாரதத்தாயின் புகழ். வந்தே வந்தே வந்தே. குருதிகளை சூழேற்று தேசத்தின் மந்திரத்தை குறித்தவனாக என்னுடைய உரையினை ஆரம்பம் செய்து மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கிருஷ்ணகிரியினுடைய மாவட்ட தலைவர் கோ தர்மலிங்கம் அவர்களுடைய, சிறுபான்மையினுடைய மாவட்ட தலைவர் இயேசு ஆண்டனி அவர்களே மற்றும் மண்டல் நிர்வாகிகளே, வந்திருக்கக்கூடிய எனதருமை தாமரை சொந்தங்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமா. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிறுபான்மை அணியின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய ஒரு நிர்வாக கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து அதை மிக சிறப்பான முறையில் வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் தர்மலிங்கம் அவர்களுக்கும், சிறுபான்மையினுடைய மாவட்ட தலைவர் இயேசு ஆண்டனி அவர்களுக்கும் முதலில் நான் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டு நிர்வாகியாக அடையாளப்படுத்தி அவர் தன்னுடைய மக்களிடத்திலே போய் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தத்தை, கட்சி மக்களுக்கு செய்யக்கூடிய நலனை பற்றி பேசினால் அந்த கிறிஸ்துவரை எப்படி பார்ப்பாங்க? அவர் ஏதோ வேறு உலகத்தில் இருந்து வந்த மாதிரி பார்ப்பாங்க, சமுதாய துரோகி மாதிரி பார்ப்பாங்க, பங்கு தந்தையிலிருந்து பிசப்புகள் வரை கோபப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அவர் தேவாலயத்திற்கு போனா அவர் ஒரு மாதிரியா பார்ப்பாங்க, ஏதோ தீண்டத்தகாதவர் உள்ள நுழைந்து விட்ட மாதிரி. சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு கிறிஸ்துவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு நான் பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டன் என்று தன்னுடைய நெஞ்சிலே தாமரையை சுமந்து கொண்டு ஒருவர் செல்லுகிறார் என்றால் அது மற்ற எல்லா அணிகளை விட மிகுந்த சவால், மிகுந்த சிரமமான காரியம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஒருவர் செய்ய முயல்கிறார் என்றால் என்ன லாபம் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இங்க இருக்கக்கூடிய இயேசு ஆண்டனி அவர்கள் அந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்து அவர் மக்கள் மத்தியில் போய் பாரதிய ஜனதா கட்சியை சேர்க்கணும்னு நினைக்கிறாருன்னா அவருக்கு நம்ம ஏதாவது அள்ளி கொடுத்திருக்கிறோமா? பல கோடிகளை பெட்டியில அடிக்க வீட்டுல போய் பத்திரமா வச்சுட்டு வந்திருக்கிறோமா? கிடையாது. சொல்ல போனால் அவருடைய குடும்பத்தில் கூட எதிர்ப்பு இருக்கலாம், அவருடைய தெருவில் எதிர்ப்பு இருக்கலாம், சமூகத்தில் எதிர்ப்பு இருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி வந்ததற்கு ஒரே காரணம் இருக்கிறது. ஒரு உண்மையான தேசபக்தனாக இருக்கக்கூடியவன் பாரதிய ஜனதா கட்சியில் தான் இருப்பான் அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இது ரொம்ப அவசியமா இல்லையா? அதே மாதிரிதான் ஒரு இஸ்லாமியர் தன்னை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக அடையாளப்படுத்தி அவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த சமூகத்திற்காக, இந்த தேசத்திற்காக செய்யக்கூடிய அளப்பரிய காரியங்களை, திட்டங்களை, மக்கள் நலன் மீது அக்கறை கொண்டு அவர் எடுத்திருக்கக்கூடிய பல்வேறு முன்னெடுத்த நடவடிக்கைகளை பற்றி சொன்னால் பள்ளிவாசலில் ஒதுக்குகிறார்கள். அவரை திருமணம் செய்வதாக இருந்தால் அந்த திருமணத்திற்கு அனுமதி மறுக்கிறார்கள். ஒரு கட்டத்திற்கு மேலே நீ இறந்து விட்டால் உன்னை புதைப்பதற்கு கூட இடம் தர மாட்டோம் என்று சொல்லி பகிரங்கமாகவே அறிவிப்பு செய்கிறார்கள். இதெல்லாம் வெளிப்படையா நடக்கிறது. அது எல்லாருக்கும் நடக்கிறது. இன்றைக்கு கூட நான் இங்க கிருஷ்ணகிரிக்கு வருவதற்கு முன்னால் தர்மபுரி மாவட்டத்தை முடித்துவிட்டு தான் வருகிறேன். அந்த மாவட்டத்தினுடைய செயற்குழு கூட்டத்தில் அந்த மாவட்டத்தினுடைய தலைவர் சொல்கிறார், ஒரு இஸ்லாமியர், நான் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி என்னுடைய வண்டியில என்னுடைய இருசக்கர வாகனத்தில் ஒட்டிவிட்டு பயணம் செய்ய முடியவில்லை. அந்த அளவிற்கு என்னுடைய சமூகத்தில் மிரட்டல் தெரிவிக்கிறார்கள், அடிக்க வருகிறார்கள். இதை நான் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்தால் காவல்துறையினர் சொல்லுகிறார்கள், ஏன்பாய் உனக்கு இது ஏன் தேவையில்லாத வேலை, ஊரோடு ஒத்து போனா இல்ல, நீ ஏன் போய் பாஜக போய் சேர்க்கிற, இது காவல்துறைக்கு தேவையா? இதை காவல்துறை சொல்லலாமா? ஒரு புகார் மனுவை கொடுக்கிறாரு. இந்த நாட்டை ஆளும் கட்சி
இந்த தேசத்தை பாதுகாக்கக்கூடிய கட்சி, இந்த தேசத்தின் வலிமை மிகுந்த பாராளுமன்றத்தில் 303 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய கட்சி, அந்த கட்சியினுடைய ஒரு உறுப்பினராக ஒரு நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஒருவர், ஒரு இஸ்லாமியர், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் கொடுப்பதற்காக தன்னை பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகியாக அடையாளப்படுத்தி தன்னுடைய வாகனத்தில் அவர் ஒரு அடையாளத்தை, ஒரு தாமரை சின்னத்தை அதில் ஒட்டினால், அப்ப இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகள் அவரை தாக்க முடிந்தால், எங்க பகுதிக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னால், அல்லது வாகனத்தை உடைச்சிடும் மிரட்டினால், இந்த பள்ளிவாசலுக்குள்ள உள்ள நுழைய முடியாது என்று ஜமாத்து நிர்வாகிகள் சொன்னால், இதை புகார் மனுவா போய் காவல் நிலையத்தில் கொடுத்து, இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது ஒருவர் எந்த மதத்தையும் பின்பற்றலாம், அந்த மதத்துடைய வழிமுறைகளை பின்பற்றலாம், அதே போன்று ஒருவர் எந்த கட்சியிலும் இணையலாம். இந்த ஜனநாயக நாடு. ஒரு ஜனநாயக நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியில மட்டும் சிறுபான்மை மக்கள் இணைவதை அடிப்படைவாத சக்திகள் பொறுத்துக் கொள்வதில்லை, தமிழக காவல்துறையும் பொறுத்துக் கொள்வதில்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்கிறது யார் ஆட்சி? திமுகவுடைய ஆட்சி. காலம் காலமாக கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் இந்த திமுகவிற்கும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் அடிமை சேவனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை மாற்றி சுயமரியாதையோடு, தன்மானத்தோடு, ஒரு தேசபக்தனாக, நான் ஒரு இந்திய இஸ்லாமியன், நான் பாரத தாயின் பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரு பக்குவம் இருந்த தலைவனாக ஒவ்வொரு பகுதியிலும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் உருவாவதை இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு விரும்பவில்லை. அதனால் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில், கிறிஸ்துவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினர் பிரச்சாரம் செய்தால் காவல்துறையினர் தடுக்கிறார்கள், மறுக்கிறார்கள். அப்ப இது நீண்ட காலம் நடக்காதுங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய பண்பு என்ன? தடுக்க தடுக்க வளரும், எதிர்க்க எதிர்க்க வளரும். நீங்கள் ஆட்சியை கையில் வைத்திருக்கிறோம் என்ற மமதையில் செயல்பட்டால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அடுத்த சட்டமன்றத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிரிக்கும். ஏனென்றால் நாங்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், நாங்கள் இறைவன் மீது நம்பிக்கை உள்ளவர்கள், எங்களுக்கு கடவுள் பக்தி இருக்கிறது. மனிதனை தாண்டிய ஒரு பரம்பொருள், ஒரு சக்தி இருக்கிறது என்று இங்குள்ள அத்தனை பேரும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஆனா திமுக என்ன சொல்லும்? கடவுள் நம்புபவன் முட்டாள், காட்டு பிராண்டி. ஆனா கொடுமை என்னன்னா, நீங்க பாருங்க, கிறிஸ்துவ மக்கள் அவங்களுடைய மத நம்பிக்கையில ரொம்ப பிடிப்போடு இருப்பாங்க, இஸ்லாமியர்கள் தங்களுடைய மத நம்பிக்கையில் பிடிப்போடு இருப்பாங்க. சொல்லப்போன இந்து மக்களை விட அதிகமான மத நம்பிக்கையில் பிடிப்புள்ளவர்கள், வழிபாட்டுகளில் பிடிப்புள்ளவர்கள் கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள். இது எல்லாரும் ஒத்துக்குவீங்க. அதனாலதான் யாராவது இஸ்லாமிய மதத்தை பற்றி இழிவாக பேசினால், கிறிஸ்துவ மதத்தை பற்றி இழிவாக பேசினால் உடனடியாக போராட்டம், ஆர்ப்பாட்டம் வருகிறது. ஆனால் இந்து மதத்தை பற்றி இழிவுபடுத்தினால் இங்குள்ள நிறைய இந்துக்களுக்கு சொரணை இல்லாமல் போய்விடுகிறது என்ற அவலமான நிலையை நம்ம பார்க்கிறோம். ரொம்ப வருத்தமான விஷயம். அப்போ மத நம்பிக்கையில் இவ்வளவு பற்றுள்ள இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் ஜமாத்து தலைவர்களும் பங்கு தந்தைகளும் நான் கேட்கிறேன், நீங்கள் சர்ச்சுகளிலும் பள்ளிவாசல்களிலும் அவ்வளவு மத நம்பிக்கையை சொல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் ஒரு சில தேவாலயங்களிலும் பள்ளிவாசல்களிலும் திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் என்றால் உங்களுடைய மத நம்பிக்கை எந்த இடத்தில் இருக்கிறது? இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது, உண்மையாகவே இப்படி சொல்லக்கூடியவர்கள் மத நம்பிக்கை உள்ளவர்கள் கிடையாது. அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாம் கிடையாது. மதத்தை வைத்து மக்களை பிரிப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள். அது தேவாலயங்களில் பேசினாலும் சரி, பள்ளிவாசல்களில் பேசினாலும் சரி, அல்லது அயோக்கிய திருமாவளவன் போன்று இந்து மதத்தை இழிவுபடுத்தக்கூடியதை ஆதரிக்கக்கூடிய இந்துக்களாக இருந்தாலும் இவர்கள் எல்லாம் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் இல்லை. இவர்கள் அயோக்கியர்கள், நாடக